Hello everybody, வணக்கம். My name is Shadish. Welcome to my channel. இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போறோம்னு சொல்லிட்டுனா நாங்கள் present participle என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். நாங்கள் participle என்றைக்குள்ள நாங்கள் அதனை மூன்று வகைப்படுத்திக் கொள்ளலாம். ஒன்று present participle, past participle, perfect participle என்று மூன்று வகைப்படுத்திக் கொள்ளலாம். அதில் நாங்கள் present participle பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஓகே, இந்த வீடியோவில் நான் இந்த present participle வாக்கியத்தில் எவ்வாறு செயற்பாடுகளை செய்கின்றது, என்னென்ன வகையில் பயன்படுத்தப்படுகிறது சொல்லி 4 முக்கியமான விடயங்களை பற்றி சொல்ல போறேன். ஆகவே கடைசி மட்டும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, வாக்கியங்களை அமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கதைக்கின்ற போது ஸ்போக்கன் இங்கிலீஷ் நீங்க பேசுகின்ற போது இது மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ஓகே. Before moving to the video, if you come first time to this channel, please subscribe my channel to get the new videos as soon as possible as a notification. Okay, let's go to the video. Okay, இப்ப பாருங்க, present participle என்ன? ஓகே, present participle என்றது எங்களோட ing form, verb-னுடைய ing form தான் நாங்க என்ன சொல்லுவோம், present participle ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி verb இருக்கும், அந்த verb-னுடைய ing form தான் நாங்க present participle ன்னு சொல்லுவோம். ரைட், இப்ப பாருங்க இந்த present participle இப்ப பாருங்க, இதான் verb இந்த பேஸ் ஃபார்ம் work. அப்ப working என்று வந்தால் அது என்ன, present participle. அதே மாதிரி eat பேஸ் ஃபார்ம் eating, present participle. play பேஸ் ஃபார்ம் playing, present participle. சரி, ஓகே. அப்ப present participle தொழிற்பாடுகள் என்ன வாக்கியத்தில் என்று சொல்லி பார்த்தால், முதலாவது மிக முக்கியமான விடயம், அதாவது the present participle is functioning as adjective. அதாவது adjective என்றால் உங்களுக்கு தெரியும், ஒரு பெயர் சொல்லை சிறப்பிக்கிறது, சிறப்பித்து கூறுகின்ற அடைமொழி. அதாவது அதைத்தான் சொல்றது நாங்கள் adjective என்று சொல்வோம். அப்ப ஒரு வாக்கியத்தில ஒரு பெயர் சொல்ல adjectiveாக தொழிற்படுறதுக்கு இந்த present participle பயன்படுத்தப்படுகிறதாம். சரியா, ஓகே. பாப்போம் எப்படி என்று பாப்போம். சரி, இப்ப பாருங்க, ரன்னிங் வாட்டர், வாட்டர் இருக்குது ஒரு பெயர் சொல், அது நாங்க சிறப்பிக்குதுன்னு ரன்னிங் வாட்டர், ஓடுகின்ற நீர். சரியா, ஓகே. இப்ப பாருங்க, ஃபேஸ் முகம், ஸ்மைலிங் ஃபேஸ். சரியா, அப்ப முகத்தை புன்னகைக்கின்ற முகம் என்று சொல்லி நாங்க சிறப்பித்து கூறுவோம். அப்ப இங்க என்னவா தொழிற்படுது, adjectiveாக தொழிற்படுகிறது. எது, present participle. flying birds, சரியா, பறக்கின்ற பறவைகள். boiling water, கொதிக்கின்ற நீர், நீர் இருக்குது, அதை நாங்கள் கொதிக்கின்ற நீர் என்று சிறப்பித்து சொல்றதால இது ஒரு adjectiveாக இந்த present participle தொழிற்படுகிறது. ரைட், ஓகே. இது எப்படி வாக்கியத்தில் பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, பாருங்க. இப்ப பாருங்க, he washed his hand in the running water. ஓடுகின்ற நீரில் அவன் தன் கைகளை கழுவினான். சரியா, ஓகே. அப்ப அடுத்தது பாருங்க, ஸ்மைலிங் ஃபேஸ் இஸ் வெரி பியூட்டிஃபுல் ஃபார் எவரிவன். ஒவ்வொருத்தருக்கும் என்ன, ஒரு புன்னகைக்கின்ற முகம் அழகாக இருக்கும் சொல்றான். ரைட், ஓகே. he is watching the beauty of flying birds. பறக்கின்ற பறவைகளுடைய அவன் பறக்கின்ற பறவைகளுடைய அழகை பார்த்து கொண்டிருக்கிறான். சரியா, next we will pour the boiling water into the pot. அதாவது அடுத்ததாக நாங்கள் கொதிக்கின்ற நீரை ஒரு பானைக்குள்ள ஊற்றுவோம் என்று சொல்றோம். ரைட், இங்க பாருங்க, எல்லாம் adjectiveாக இந்த வாக்கியத்துல இந்த present participle தொழிற்பட்டிருக்கிறது. சரியா, ரன்னிங் வாட்டருக்கு ரன்னிங், ஃபேஸுக்கு ஸ்மைலிங், பேர்ட்ஸுக்கு ஃப்ளைங், வாட்டருக்கு பாயிலிங். சரியா, அப்ப பேச்சுக்களை சிறப்பித்து இந்த present participle இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, அப்ப அது முதலாவது முக்கியமான விடயம். அப்ப என்ன முதலாவது முக்கியமான விடயம் என்றா, present participle adjectiveாக தொழிற்படுகின்றது. ரைட், ஓகே. இரண்டாவது முக்கியமான விடயம், the present participle is used with verbs. அதாவது ஒரு verbs ஓட சேர்ந்து இந்த present participle பயன்படுத்தப்படுகிறதாம் ஒரு வாக்கியத்துல. பாருங்க, I saw him running. நான் அவன் ஓடிக்கொண்டிருந்ததை பார்த்தேன். இதுவும் verb, running என்றதும் verb, so என்றதும் verb. ஆனா இங்க மெயின் verb எது, so.
சரியா? இது வந்து பிரசன்ட் பார்ட்டிசிபிள். சரியா? அப்ப இதை நாம வேர்பாக கருத முடியாது. ஆனா பிரசன்ட் பார்ட்டிசிபிள் ஆக இருக்குது. ரைட். ரெண்டு, I saw him running. அவன் ஓடிக்கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். சரியா? அப்ப இந்த வேர்போட தொடர்பட்ட வகையில் இந்த ரன்னிங் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரியா? ஓகே. அடுத்தது I saw her crying. அவள் அழுது கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். சரியா? I heard them talking. அவர்கள் கதைத்துக் கொண்டிருந்ததை நான் கேட்டேன். I felt somebody touching me. என்னை தொடுகின்றதை, யாரோ ஒருவர் என்னை தொடுகின்றதை நான் உணர்ந்தேன். சரியா? அப்ப இந்த வேர்போட மெயின் வேர்போட இந்த பிரசன்ட் பார்ட்டிசிபிள் பயன்படுத்தப்பட்டிருக்கும் வடிவத்தை பாருங்க. சரியா? ஓகே. இதுதான் இரண்டாவது முக்கியமான விடயம். ரைட்? ஓகே. அடுத்த மூன்றாவது முக்கியமான விடயம் என்ன? When two works are done by someone at once. அதாவது யாராவது ஒருவர் இரண்டு வேலைகளை ஒரே நேரத்தில் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த பிரசன்ட் பார்ட்டிசிபிளை பயன்படுத்துவாங்களாம். சரியா? ஓகே. அப்ப அது எப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள். She came crying. She came crying. அவள் அழுது கொண்டு வந்தாள். They came laughing. அவர்கள் சிரித்துக் கொண்டு வந்தார்கள். He went singing. அவர்கள் பாடிக்கொண்டு சென்றார்கள். We walked talking. நாங்கள் கதைத்துக் கொண்டு நடந்தோம். சரியா? அப்ப இரண்டு வேலைகள் வந்து ஒரே சந்தர்ப்பத்தில் செய்கின்ற போது நாங்கள் பிரசன்ட் பார்ட்டிசிபிளை பயன்படுத்துவோம். சரியா? அப்ப இது உங்களுக்கு ஈஸியா விளங்கி இருக்கும். சரியா? அப்ப இங்க இரண்டு செயற்பாடுகள் ஒரு நேரத்தில் நடக்குது. கேம் கிரைங், வந்தார்கள் அழுது கொண்டு. சரி? அப்ப இந்த இரண்டு சந்தர்ப்பங்கள் ஒரே நேரத்தில் செய்கின்ற போது நாங்கள் பிரசன்ட் பார்ட்டிசிபிளை பயன்படுத்துவோம். சரியா? ஓகேயா? விளங்கி இருக்கும். ஓகே. இது மூன்றாவது பிரதானமான முக்கிய விடயம். ரைட். அடுத்து நாலாவது என்ன விடயம் பார்ப்போம். ரைட். The present participle is using when a work is done by someone and next work also done immediately. ஒரு வேலை ஒன்று செய்யப்படுகிறது யார் ஒருவரால், அந்த வேலை செய்து முடிந்த அதே நிமிடத்தில் அடுத்த வேலையை செய்கின்ற சந்தர்ப்பத்தில் பிரசன்ட் பார்ட்டிசிபிளை பயன்படுத்துவோம் என்று சொல்லப்படுகிறது. அது நாலாவது முக்கியமான விடயம். ரைட். அப்ப பாருங்க. She closed the door. அவள் கதவை சாத்தினாள். She went out. கதவை சாத்தினாள். வெளியே சென்றாள். அவள் வெளியே சென்றாள். அப்ப இது ரெண்டு வேலை. இந்த வேலை முடித்து விட்டு, முதலாவது வேலை முடித்து விட்டு தான் அடுத்த வேலை செய்திருக்கலாம். சரியா? ரெண்டும் ஒரே நேரத்தில் செய்யவில்லை. சரியா? ஓகே. அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி நாங்கள் பிரசன்ட் பார்ட்டிசிபிளை பயன்படுத்துவோம் பாருங்க. சரியா? ஓகே. Closing the door, she went out. Closing the door, she went out. அவள் கதவை சாத்திவிட்டு வெளியே சென்றாள். அவள் கதவை சாத்திவிட்டு வெளியே சென்றாள். ரைட். இன்னொரு எக்ஸாம்பிள். He saw the policeman. He started to run. அவன் போலீஸ்மேனை பார்த்தான், ஓடத் தொடங்கினான். சரியா? அப்ப இதை எப்படி சொல்றது? Seeing the policeman, he started to run. Seeing the policeman, he started to run. அவ நீங்க வந்து பிரசன்ட் பார்ட்டிசிபிள் seeing வந்து இந்த வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு பிரதானமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? ஓகே. இப்ப பாருங்க. He took the money, he went out. அவன் பணத்தை எடுத்தான், அவன் வெளியே சென்றான். பணத்தை எடுத்து போட்டுதான் வெளியே சென்றவர். ஆக இரண்டு வேர்கள் ஒவ்வொருபட்ட சந்தர்ப்பத்தில் நடக்குது. ஆனால் ஒரு வேலை முடிந்த அதே நிமிடத்தில் அதே சந்தர்ப்பத்தில் அடுத்த வேலை நடைபெறுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் taking the money, he went out. Taking the money, he went out. பணத்தை எடுத்துக்கொண்டு அவன் வெளியே சென்றான். அவ இதுதான் நான்காவது முக்கியமான விடயம். சரியா? அப்ப இது உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? அதாவது முதலாவது முக்கியமான விடயம் என்ன? அது வந்து அட்ஜெக்டிவாக தொழிற்படுகிறது பிரசன்ட் பார்ட்டிசிபிள். இரண்டாவது வந்து ஒரு வேர்போட தொடர்பட்ட வகையில் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது என்ன? எங்களுக்கு இரண்டு வேலைகள் ஒரே சந்தர்ப்பத்தில் செய்கின்ற போது பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது என்ன? ஒரு வேலை செய்து முடிந்து அதே சந்தர்ப்பத்தில் அடுத்த வேலை, ஒரு முடிந்த கையுடன் அடுத்த வேலை தொடங்குகின்ற போது இந்த பிரசன்ட் பார்ட்டிசிபிள் ஆனது பயன்படுத்தப்படுகிறது. இவ்வாறு நான்கு வகையில வந்து நாங்கள் வந்து ஒரு வாக்கியத்தில் பிரசன்ட் பார்ட்டிசிபிளை பயன்படுத்துவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். If you like this video, please like and share it.
And don't forget to subscribe my channel to get the new video as soon as possible as a notification. Okay, thank you for your watching. Please subscribe my channel. Okay, bye. Take care.